மத பிரச்சாரம் செய்வதாக கூறி தம் மீது தமிழக அரசு துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கொடுக்கும் அழுத்தமே காரணம் என்று மூத்த IAS அதிகாரி உமாசங்கர் தெரிவித்துள்ளார். கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். பால் தினகரன் ஊர்புறம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்து முன்னணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது. இந்து மக்கள் கட்சி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரையும் கேட்கல. பால் தினகரனுடைய பொதுக்கூட்டத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததில்லை. இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சிக்கு போலீஸ் பாதுகாப்பு இருந்துகிட்டு இருக்கு. எந்த தடையும் இல்லை. உமாசங்கர் IAS பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சனை வரும். இஃப் ஐ எம் ராங், இப்போ நான் தப்பு அப்படின்னா நான் 800 கூட்டத்துக்கு மேலே பேசியிருக்கேன். எப்போமா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. நான் இன்றைக்கி நேற்று இல்லை, 2011 பேசிகிட்டு இருக்கேன். யாரும் எடுக்கலை. காரணம் இட் இஸ் பெர்மிசபிள். இப்போ ஆட்சி மாறி இருக்கு, மத்திய அரசாங்கம் மாறி இருக்கு. எனக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும், அரெஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தர் எல்லா பக்கமும் ரிப்போர்ட் இது கொடுத்துட்டு இருந்தார், பத்திரிகையில் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் இப்போ அமைச்சராக இருக்கிறாரு. இப்போ அவர் அமைச்சர் ஆன பிறகும் நான் பேசுகிறேன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்படி ஒரு லெட்டர் கொடுத்து என்னை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த லெட்டர் குறித்து நான் இதை நான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. இது குறித்து நான் கவர்மெண்ட்டோட நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன். நீங்கள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அவரை தான் நான் குறிப்பிடுறேன். அவருடைய பிரஷருக்கும் தமிழ்நாடு அரசு லெட்டருக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது. அவர் அமைச்சர் ஆறதுக்கு முன்னால் உங்கள் பேப்பர்களே பார்த்தீங்கன்னா, தினத்தந்தியே பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் பண்ணுவார். உமாசங்கரை ஒன்று கைது பண்ணணும் பாரு, இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் நடவடிக்கை எடுக்கணும் பாரு, இல்லைன்னா மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் எழுதுவோம். இது பேப்பரில் நான் என் பேப்பரை அடிக்கடி படிப்பேன். ஆனால் அரசாங்கம் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை. நானும் பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ திடீர்னு என்ன ஒரு தனி மனிதனா நான் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் அதிமுக தான், திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகம், வேறு ஏதோ கட்சி நம்ம இப்போ சொல்லலாம். நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என் மேல் நடவடிக்கைக்கான காரணம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் இப்போ என்ன நான் இருக்கலாம் அப்படிங்கிறேன். நீங்கள் தான் பேர் சொல்லிக்கிட்டீங்க, நான் பேர் சொல்லலை. இல்லை, மத்திய அமைச்சர் சொல்லிட்டீங்க. எங்க பிரச்சனை வருது கன்னியாகுமரிங்கிறது தெரிஞ்சிருக்குது. அவங்க ஆட்சிக்கு வந்தா இது என்ன நத்திங் லெஃப்ட். அதில் இருக்கலாம், இது அசம்ஷன் இருக்கலாம். அதுதான். யூ ஷுட் நாட் கோ வித் அசம்ஷன்ஸ். உங்கள்கிட்ட இந்த சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்போட உங்க நம்பி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நான் ஒரு அசம்ஷன் பேப்பர்ல எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. பழைய பேப்பர்ல எல்லாம் பாருங்க. So it is my belief. Assumption இல்ல, வேணாம். It is my strong belief that the whole thing was masterminded by that person or somebody under him. அவ்வளவுதான்.